வெல்கம் டு பெஸ்ட் நோபடி சிவி அண்ணே நம்ம போகிற மூவி வந்து தேரியும் இஷ்குமே 2025 ஒரு ரொமான்டிக் ஆக்ஷன் மூவி, ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தில் ஃபுல்லு பொறுத்தவரை நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது லாகேஜ் உங்களுக்கு நிறைய மூவி ரிவ்யூஸ் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஆனால் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வந்து ரெண்டு முக்கியமான கேரக்டர். ஒரு கேரக்டர் பேர் வந்து ஷங்கர், இன்னொரு கேரக்டர் பேர் வந்து முக்தி. ஷங்கர் வந்து லைக் காலேஜுக்கு அடங்காத ஒரு ரவுடி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் தன்னோட அம்மாவை இழந்ததுனால சைல்ட்ஹுட் ட்ராமா அடைஞ்சு ஸோ இப்படி ஆகிட்டார். ஓகேங்களா. அண்ட் இன்னொரு பக்கம் முக்தின்றது அதே காலேஜில் படிக்கிற ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்டூடெண்ட். லைக் முடிக்க போகிறாங்க. ஸோ தீசிஸ் பேப்பர் வந்து எழுதிட்டு இருக்காங்க. அவங்க தீசிஸ் எதில் எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயலன்ஸ் பேஸ் பண்ணி. அண்ட் இந்த ரெண்டு கேரக்டரும் வந்து எங்கே சந்திக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அவங்களோட பேப்பரை வந்து ப்ரெசென்ட் பண்ணுற அந்த சமயத்தில் ஸ்டேஜில் ஏறி எக்ஸ்பிளைன் பண்ணுற அந்த நேரத்தில் வந்து இவர் வந்து ஆக்ரோஷமாக ஒருத்தர் போட்டு அடி வெளுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த சீனில் தான் வந்து வந்ததுக்கப்புறம் லைக் இவங்க ரெண்டு பேரும் அப்போ தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணதுக்கப்புறம் இந்த டீச்சர்ஸ்லாம் வந்து நீ எழுதின அவ்வளோ பெரிய தீசிஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டே இவன் தான். ஸோ வந்து இதெல்லாம் வந்து குவைட் நாட் பாசிபிள். ஆனால் உன்னோட டீச்சர்ஸ்க்கு ஒரு சாலிடான ப்ரூஃப் இருந்தால் நாங்கள் அலோவ் பண்ணுறேன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த லைக் முக்தி வந்து நான் வந்து திருத்துறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சங்கர் தான் நம்ம தனுஷ் சார் பண்ணியிருப்பாரு ரோல். ஓகேங்களா. சங்கரை வந்து நான் திருத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு முக்தி சொல்லி முடிச்சதுக்கப்புறம் லைக் அதுக்கப்புறம் சங்கர்கிட்ட என்ன பிரச்சனை ஏதுன்னு சொல்லிட்டு சங்கரை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி சங்கரை பற்றி எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க. லைக் அவருக்கு வந்து லைக் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக வேணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருப்பார். இவ வந்து முக்தி வந்து ஒரு வேலையாக பார்த்துட்டு இருப்பார். சங்கர் வந்து லைக் எனக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பார். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மியூச்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவாங்க. நான் வேலையை பார்க்குறேன், நீ லவ்வாக பார்த்துக்கோ, நான் லவ் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்தே முக்தி வந்து கண்டென்ட்டாக இருப்பாங்க. பட் நம்ம சங்கருக்கு வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம முக்தியை லவ் பண்ண வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே நல்லா போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் அவங்களோட தீசி பேப்பர்லாம் முடியுது. இவரும் வந்து முக்திக்காக நல்லவராக மாறிட்டார். மாறினதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இப்போ வந்து அப்போன்னு பார்த்து நம்ம சங்கர் இருக்கும்போது முக்தி வந்து இன்னொருத்தரை போய் லைக் அவங்க ஃப்ரெண்டோ சம்திங் லைக் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அதை காமிச்சதுக்கப்புறம் நம்ம சங்கருக்கு வந்து இன்னுமே வந்து கோவம் அதிகமானதுக்கப்புறம் வேறு வழியெல்லாம் முக்தியை கல்யாணம் பண்ணுறதுக்கு எந்த தூரத்துக்கு வேணால் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போகிறாரு. போனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஒரு நாள் வந்து முக்தி வந்து சங்கரை கூப்பிட்டு எங்கள் அப்பா வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனதுக்கப்புறம் தான் முக்தியோட அப்பா வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு தெரிய வந்ததுக்கப்புறம் வந்து அவர் வந்து டிமாண்ட் பண்ணுறாரு. லைக் அதான் அந்த ஸ்டேட்டஸ் அதெல்லாம் வச்சு டிமாண்ட் பண்ணி இந்த மாதிரி நீயும் படித்து ஃபஸ்ட்டு வந்து நீ ஐபிஎஸ் கூட தேவையில்ல, அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பில்கிம்ஸா அதை பாஸ் பண்ணிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம சங்கர் வந்து பாஸ் பண்ணாரா இல்லையா, லைக் அதுக்கப்புறம் வந்து முக்தியை கல்யாணம் பண்ணாரா இல்லையா அப்படின்றது இந்த படத்தோட கதையே. ஸோ இந்த லவ் ஒன்று சேர்ந்ததா இல்லையா அப்படின்றத படத்தோட கதையே. இந்த படம் வந்து லைக் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா அம்பிகாவதி படம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து தனுஷ் வந்து லெஸ் வைலண்ட்டாக, இதில் வந்து தனுஷ் வந்து ஃபுல் வைலண்ட்டு. பட் லவ்வில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, அதே மாதிரி தான் லவ் பண்ணுறாப்புல. அந்த சைட்லேருந்து வரலனாலுமே இந்த சைட்லேருந்து எஃபர்ட் வந்து தாறுமாறாக போகிறாரு. ஆனால் இந்த படத்தில் வந்து உங்களுக்கு ஒரு வைலன்ஸ் வந்து கொஞ்சம் நிறையவே இருக்கும். வைலன்ஸுன்றதை தாண்டி லைக் அந்த அடிதடி அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு மாதிரி லவ்வே ஒரு மாதிரி ரேஜ்ஃபுல்லாக ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ராவாக லவ்வை காமிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நேரத்தில் வந்து இதுக்கு முன்னாடி வந்த படங்களோட ரெஃபரன்ஸ் உள்ளே இருக்கும் அங்கங்கே. ஒரு அபோவ் ஆவரேஜ் மூவி. ஏன்னா வந்து கிளைமேக்ஸும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி எத்தனை ஆடியன்ஸுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. மிக்ஸ்டு ரிவ்யூ வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா போயிருக்கு. செகண்ட் ஹாஃப் மட்டும் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து இது ஒரு அபோவ் ஆவரேஜ். அதனால இந்த படத்துக்கு நான் 3.5 எது போய் மூவி பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மிஸ்டர் நோபடி சந்திக்கிறேன். பை, ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.